30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். தண்டனை குறிப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அது தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு.